பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை பல சோதனைகளை நீங்கள் சந்தித்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு கணம் நாம் ஆண்டவரை சிந்தித்து பார்ப்போம். அவர் நமக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு விட்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே சோதனையை குறித்து நாம் கவலைப்படவே கூடாது. சோதனைகள் வரலாம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சோதனைகள் வந்தாலும் கூட அதை பார்த்து நாம் தயங்கக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த வழியாக கடந்து போனார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆகவே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எப்பொழுதும் ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே சோதனையை பார்த்து நாம் பயப்படவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்காக இந்த காரியங்கள் எல்லாம் பின்வைத்து போயிருக்கிறார். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி மாதிரியாக எல்லாவற்றையும் பின்வைத்து போயிருக்கிறார். ஆகவே அவர் ஏற்கனவே நமக்காக பாடுபட்டு விட்டார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் பாடுகளை குறித்து ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். ஆகவே நாம் பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நமக்கு சோதனைகள் வந்தாலும் கூட, பாடுகள் வந்தாலும் கூட, ஆண்டவர் நமக்கு அந்த பாடுகளிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள்
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்கனவே அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நாம் துக்கங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடுகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை சோதிக்கிற ஒரு தேவன் அல்ல. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சோதனையும் நம்மை மேற்கொள்ள அவர் விடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நமக்கு உண்டாக்குவார். ஆகவே இந்த காலை வேளையில சோதனையை குறித்து நாம் கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் நாம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருந்தால் போதும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரயாணித்து சென்ற அந்த படகுல தான் புயல் அடித்தது, அலைகள் மோதியது, படகு மூழ்கத்தக்கதாக அந்த படகை தண்ணீரினால் நிரம்பினது. ஆனாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி அந்த சீஷரோடு கூட இருந்து தப்பிக்கொள்ளும்படி வழியை அவர்களுக்கு காண்பித்தார். இந்த காலை வேளையில நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1 7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன் நாம் விலையேறப்பெற்ற பொன் என்று சொல்லுகிறோம், ஆனால் அது அழிந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். காரணம், அதனுடைய கழிம்புகள் நீங்கி அது பிரகாசிக்கும்படியாக அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது நம்முடைய விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் சோதிக்கப்படும் பொழுது நாம் கலங்கக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அதற்குரிய புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும் என்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. ஆகவே இந்த காலை வேளையில சோதனையை குறித்து ஒருபோதும் நாம் கவலைப்படாதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, சோதனையை குறித்து நாம் பாரப்படாதபடி கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார், தப்பிக்கொள்ளும்படியான வழியை காண்பிப்பார், நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில பலவிதமான சோதனைகள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வது, இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, எனக்கு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், நாம் தப்பிக்கொள்ளும் போக்கை அவர் எனக்கு காண்பிப்பார் என்று சொல்லி அவரை நம்பி, ஆண்டவராய் இயேசுவை நம்பி அந்த சோதனையிலிருந்து வெளியே வர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.